நமஸ்காரம். ஓம் மகா சிஷர் குரு அகத்திய குருவே நமக. இப்போ நம்ம அபரஞானம் பரஞானம் அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்க போறோம். இந்த தொகுப்புகள் எல்லாம் அகத்தியர் வழிபாடும் என்னும் நூலிலிருந்து கஜராஜ சுவாமிகள் கேட்க ஐயன் அகத்திய பெருமான் அதற்கான விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. கஜராஜ சுவாமிகள் கேட்கிறாங்க, அப்பனே அகத்திய மாமுனிவரே, பரமகுருவே, ஞானம் என்ற பதத்திற்கு எளிமையான விளக்கத்தை தருமாறு வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். மாமுனிவர் அருளியது. கணபதி அப்பனே, அருள் ஞான வடிவேலனே, என் சீலன் கேட்கும் கேள்விக்கு தக்க விளக்கத்தை குருவான நான் கொடுக்க விரும்புகின்றேன். உங்களை வணங்கி அருமையான கேள்வியை நீ கேட்க எளிதான விளக்கத்தை நான் தருவேன். ஞானம் என்ற பதத்திற்கு விவரம் கொடுப்பது அவ்வளவு எளிதல்ல. ஞானம் என்பது அகிலாண்டத்திலேயே படிந்து இருக்கும் ஓர் கடவுள் சிருஷ்டி செய்த நுண்பொருள் ஆகும். ஞானத்தின் பலவேறு வகைகள் உண்டு. அதில் ஆதி மூலமான பரபிரம்மன் தந்த விளக்கம்தான் அரிது. இதை பிரம்மன் மூலமாக அகில உலகத்திற்கும் 3 காலத்திற்கும் மகா பிரம்மனே விளக்கம் தந்தார். காலங்கள் பறந்திட உலகத்தை ஆண்டோர் மாறிட அவ்வப்போது நிலைமைக்கு தக்கவாறு வெவ்வேறு விளக்கங்கள் தோன்றின. விளக்கங்கள் மேலாக விவரித்தோர் வேறாக, அர்த்தங்கள் வேறுபட்டாலும் இவை எல்லாம் ஆழமாய் வேர்விட்டு யாராலும் அசைக்க முடியாத கிளைகளில் பூத்திருக்கும் புஷ்பங்கள் போல் என்றறிக. புஷ்பங்கள் பல இருக்க, மரமோ ஒன்றிருக்க, அது தேர்ந்து வந்த கனிகள் சுவை தனியல்லவே. வேதங்கள் கூறும் ஞானம் அது பரஞானம், மற்றொன்று அபரஞானம் என்று 2 வகை உண்டு. திரும்ப வாசிக்கிறேன். வேதம் கூறும் ஞானம் அது பரஞானம், மற்றொன்று அபரஞானம். அபரஞானம் மனிதனால் எழுதப்பட்டதும் மற்றவருக்கு சொல்லப்பட்டதும் புத்தகத்தில் எழுதப்பட்டதும் ஆகும். இதை ஒருவர் மற்றவரிடம் கேட்டு அறிந்து கொள்வார்கள். விளக்கம் தந்தவர் குருவாகியும் அல்லது நூலாகியும் அல்லது வாய் சொல்லாகியும் இருக்கக்கூடும். ஆனால் பரஞானம் என்பது அப்பாற்பட்ட ஞானமாகும். இந்த ஞானம் பொதுவாக படித்து அல்லது கேட்டு தெரிந்து கொள்வது அல்ல. இது போல் இருக்கும் ஞானம் தானாகவே மனதில் தோன்றும். மனதுக்கும் ஆத்மாவுக்கும் ஈடுபாடு உண்டு. ஜீவாத்மன் தன்னை சுற்றி இருக்கும் ஸ்தூல சரீரத்துக்கு அதனுடைய மனிதனின் ஆழத்திலிருந்து ஞான அறிவை கொடுக்கும். இவ்விதம் ஆத்மன் அருளிய ஞானம் ஒரு மனிதனின் மனதில் தோன்றி வரும் போது அவன் அறிந்த ஞானமும் இதனுடன் இணைத்து கொள்ளலாம். இதற்கு மறுவிளக்கம் ஒன்று சொல்கிறேன், கேள். மழை பெய்யும் போது நீர் ஆறாக ஓடி சாகரத்தை அடைகின்றது. இப்படி போகும்போது அந்த இடத்தில் இருக்கும் தனக்கும் சொந்தமில்லாத சில பொருட்களையும் சேர்த்து கொண்டு முன்னே செல்கின்றது. இதுபோல் மனிதனுடைய அவன் அறிந்த அபரஞானமும் பரஞானத்துள் சேர்ந்து வெளிப்படுவதுண்டு. இது மனிதன் தான் செய்யும் செயல்களால் மனதை தூய்மைப்படுத்தி இடத்தை பால் போன்று வைத்து இருந்தால் அது அதனுள் புகுந்து வரும் ஞானம்தான் வெண்மைப்பட்டதுவோ. புரியுதாங்களா? இப்ப நானே சொல்றேன்ல, அதுவே நான் தப்புன்னு இப்ப நான் உணர்றேன். சில விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன், இது இப்படி அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. ஆனா மனுஷன் அது மனசு வெண்மையா இருந்துச்சுன்னா அதுல இருந்து வெளிப்படுற ஞானம் அதுவும் ரொம்ப தூய்மையா இருக்கும்னு சொல்றாங்க. பரிசுத்த ஞானத்தை ஆத்மனிடம் சென்று அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் மனம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரமனை நினைத்து தியான நிஷ்டையில் அமர்ந்து சற்று நேரத்தில் அந்த பரமனுடைய நினைவையும் மனதில் கரைத்து சுத்தமான உன் மனதை அழுக்கில்லாமல் வைத்து சூன்ய நிலையை நீ அடையும் போது மனதுக்கும் உன் ஆத்மனுக்கும் ஒரு ஒற்றுப்பாடு ஏற்படுகின்றது. யோகிகளுக்கும் பரமஹம்சர்களுக்கும் பரிசுத்த ஆத்மாக்களுக்கும் ஜீவாத்மன் பரமாத்மனுடன் இணைந்து கொள்கின்றது. அப்பொழுது அவருக்கு வரும் ஞானம் பரபிரம்மனிடம் இருந்தே வர முயல்கின்றது. இவ்வகையில் படைத்தவர்கள் பிரம்ம ஞானிகள் ஆவார்கள். இதில் முதல்வன் பிரம்மனாயினும் அவனை மீறிய சிறியவனாய் இருந்தும் பெரியவனான ஞானேஸ்வரன் வேல் முருகன் என்றும் ஞானத்தை வேண்டுவோர் ஆறுமுகனை வணங்கி பிறகு அவரவர் குருவின் மூலமாக இவ்ஞானத்தை அடையலாம். நீ தற்போது அடைந்து கொண்டிருக்கும் ஞானம் இவ்வழிப்பட்டது. ஆயினும் அவ்வப்போது உன்னுடைய நீ அறிந்த சில அறிவுகள் இந்நதியில் புகுந்து குளிக்கின்றன. குளத்தில் தவறல்ல, குளித்த பின் தானே இருக்கும் இடமெல்லாம் சுத்தமாகும்.
இனி ஞானம் என்ற பேச்சுக்கு மறு சில விவரங்களை யாம் தருவோம். ஞானம் என்பது தர்மத்தை சார்ந்து இருக்கின்றது. ஒருவன் ஞானி என்று ஆனால் அவன் செய்யும் காரியங்களும் சொல்லும் சொற்களும் நினைக்கும் நினைவுகளும் அழுக்கப்படாத தாமரை போல் விளங்க வேண்டும். அப்படியே ஞானம் படைத்து இரு கைகளிலும் தாமரையை ஏந்தி நிற்கும் தேவி லட்சுமி அவளும் பரம ஞானி அன்றோம். பெரிய தாமரை பூவின் மேல் நிற்கும் பரமனின் மனைவி லட்சுமி தேவியும் அழுக்கப்படாத ஞானத்தை கையில் பிடித்திருக்கும் காட்சியின் ஒரு பொருள் இதுவே ஆகும். வேலவனின் வேல் அரக்கர்களை கொல்லும் வேல் என்று பெயர் பெற்றாலும் அதற்கும் நான் ஒரு புது விளக்கம் தரப்போகின்றேன். அசுரர் அஞ்ஞானம் என்ற ஒரு பொருளாகும். குமரனின் கூறான வேலதுவே அந்த அசுரன் என்னும் அஞ்ஞானத்தை அழிக்கின்றது அன்றோம். அழிந்தது அஞ்ஞானம் என்ற அசுரன் ஆயினும் அந்த அசுரன் அழிந்த பின் அவன் செய்த பாவங்கள் தீர்ந்து சாபங்கள் தளர்ந்து அதில் இருந்து வெளிப்பட்டது சாப விமோச்சனமான பரிசுத்த ஆத்மனை. எல்லா புராணங்களில் வரும் அரக்கர்களை யார் என்று பார்த்தால் அவர் எல்லோரும் மகா பக்தரான யோகிகளே ஆகியிருப்பது உமக்கு அறிவாகும். ஆதலால் ஞான அறிவை பெற்றவன் முதலில் தன்னுள் அடங்கியிருக்கும் அஞ்ஞானம் என்னும் அசுரனை தீர்த்து கட்டி வீசி எறிந்து அவன் இருந்த இடத்தில் ஞானம் எனும் ஒரு கமலத்தை மலரவிட வேண்டும். இதுதான் ஜீவன் முக்தி. ஞானத்தில் விஞ்ஞானம் என்பது இன்னொரு கிளையாகும். சற்று கூர்மையான புத்தி படைத்தவன் தன்னறிவை மேம்படுத்தி கொண்டு தன்னுள் உதயமாகும் ஊற்றுப்போல் வரும் அறிவை கொண்டு புது புது அறிவை உலகத்துக்கு அவ்வப்போது தருகின்றான். இவனை விஞ்ஞானி என்று கூறுகின்றோம். பிரம்ம ஞானிக்கும் விஞ்ஞானிக்கும் சில வேற்றுமைகள் உண்டு. விஞ்ஞானி தன் கண்டுபிடிப்பால் உலகத்துக்கு கொடுக்கும் ஞானம் அதை மனிதன் தன் நன்மைக்கும் சில கெடுதலுக்கும் உபயோகிக்கின்றான். ஒரு சாதாரண ஞானி தன் ஞானத்தால் உலகத்திற்கு பகுத்தறிவை தருகின்றான், பிற உள்ளத்தை சுத்தப்படுத்துகின்றான். அவனால் பிறருக்கு நன்மையை ஒன்றே ஆகின்றது. இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்கின்றேன். நீ இப்போது இருக்கும் நிலை இப்பொழுது நான் சொன்ன விதமாகும். பிரம்ம ஞானியானவன் அஞ்ஞானத்தில் இருந்து விஞ்ஞானி ஆகின்றான் அல்லது மேம்பட்ட ஞானியாகின்றான். பிறருக்கு செய்வதை எல்லாம் செய்துவிட்டு குரு தந்த ஞானத்தை பலருக்கு கொடுத்துவிட்டு இது போதும், இனி நான் என் அறிவை என் ஞானத்தை பரமனிடம் செலுத்துகிறேன், பரபிரம்மனை நோக்கி ஒரு நிஷ்டையில் இருந்து பெற்றோரையும் சுற்றோரையும் உலகத்தின் வேறு எல்லோரையும் மறந்து பிரம்ம ஞானியாய் ஆனால் அதுவே மோட்சத்திற்கு போகும் வழியாகும். அப்படியே நீ இப்போது நடக்கும் பாதையும் செய்யும் செயல்களும் நினைக்கும் நினைவுகளும் சுத்தமடைந்து இருக்கின்றன. இன்னும் சில காலம் நான் கொடுத்த நீ அறிந்த ஞானத்தை வேண்டியோருக்கும் மட்டும் கொடுத்து பிறகு எல்லாவற்றையும் மறந்து பரபிரம்மனிடம் போகும் கடைசி யாத்திரையாகும். இதுல அபரஞானம் பரஞானத்தை பத்தி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். விஞ்ஞானிக்கும் ஞானிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு விளக்கங்களை நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஒரு விஷயம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுதுன்னா அது விஞ்ஞானம் தாங்க. போன் எடுத்துக்கோங்க, இன்னும் அணு உலை எடுத்துக்கோங்க, அது விஞ்ஞானம் தானே. அந்த விஞ்ஞானத்தான அழிவுகளும் இருக்கு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் இருக்கு, மின்சாரமும் வருது, ரெண்டுமே இருக்கு அதன் மூலமா. அதனால ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் உள்ள வேற்றுமைகள் என்ன? ஞானத்தை முதல்ல பெற்றுக்கொள்ளணும்னா முருகப்பெருமானோட அருள் வேணும். அவங்களோட கூர்மையான வேலையினால் அசுரரை அழித்தது போல நம்ம கிட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டழிஞ்சு நல்ல வழியில போறதுக்கு கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கணும். நமஸ்காரம். நாளைக்கு நம்ம மேல்மட்டமான ஞானம் அப்படின்ற விஷயங்களை நம்ம ஐயா அகத்திய பெருமான் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.